அண்ணே அவர் பேர் ஏவா வேலு இல்ல, அவர் பேர் ஏடிஎம் வேலு. குண்டா சட்டம் போட்டது தெரியாது என்று சொன்னால் ஏவா வேலு அவர்கள், ஏடிஎம் வேலு அவர்கள் அமைச்சராக இந்த பொறுப்புக்கு லாயக்கா நீங்க சொல்லுங்கம்மா. ஏவா வேலு போய் கேளுங்க, கோடி கோடியா கொடுப்பார். அவர் எனி டைம் மணி. ஆனா ஏவா வேலு சொல்றாரு, எனக்கு குண்டா சட்டம் போட்டதே தெரியாதுங்க. நான் கேட்கிறேன், அப்படி எதுக்கு நீ அமைச்சரா இருக்கிறேன்னு நான் கேட்கிறேன். ஐயா, பொதுப்பணித்துறை அமைச்சர் யாருங்க? அண்ணே அவர் பேர் ஏவா வேலு இல்ல, அவர் பேர் ஏடிஎம் வேலு. ஏவா வேலு பேரெல்லாம் மாத்தியாச்சு. அவர் ஏடிஎம் வேலு, எனி டைம் மணி. திமுக முதலமைச்சருக்கு, திமுக கட்சிக்கு எவ்வளவு பணம் வேணுமா ஏவா வேலு போய் கேளுங்க, கோடி கோடியா கொடுப்பார். அவர் எனி டைம் மணி. ஏடிஎம் வேலு. ஏடிஎம் வேலு அவர்கள் பொதுப்பணித்துறை அமைச்சரா? அதே ரோட்டில் 1000 முறை போயிருப்பாரா? சின்ன குழந்தையிலிருந்து அந்த ரோட்ல போயிருப்பாருங்களா? இன்னைக்கு அந்த கோயிலுடைய மகிமை தெரியல. 1000 ஆண்டுகளாக பழமையான கோயில் உங்க ஊர் பக்கத்துல இருக்கு. அவர் பதவி வகிக்கக்கூடிய பொதுப்பணித்துறையிலிருந்து அவங்களே நோட்டீஸ் கொடுக்குறாங்க, கோயில் அடி. இந்த ஆள் நம்ம விட்டு வைக்கலாமா? மந்திரியாக விட்டு வைக்கலாமா? நீங்க சொல்லுங்க. நம்முடைய குலதெய்வத்தின் மீது ஒருவர் கை வைத்தால் அவர்களை விட்டு வைக்கலாங்களா? ஆட்சியிலிருந்து அகற்றணுங்கம்மா. 2024 அகற்றி ஆக வேண்டும். நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். குண்டா சட்டம் யாரு மேலங்கம்மா போடுவாங்க? பெண்களின் மீது கை வைக்கிறவங்க மேல குண்டா சட்டம் போடுவாங்க. கொலை பண்றவங்க மேல குண்டா சட்டம் போடுவாங்க. மணல் திருடுறவங்க மேல குண்டா சட்டம் போடுவாங்க. விவசாயம் பண்ற விவசாயி மேல குண்டா சட்டம் போட்டு பார்த்திருக்கிறீங்களா? இந்த ஊர் உடனே ஏவா வேலுட்ட கேட்கிறாங்க, அண்ணே விவசாயிகள் மீது குண்டா சட்டம் போட்டிருக்கிறீங்க, தவறு இல்லையா? உடனே ஏவா வேலு சொல்றாரு, எனக்கு குண்டா சட்டம் போட்டதே தெரியாதுங்க. நான் கேட்கிறேன், அப்படி எதுக்கு நீ அமைச்சரா இருக்கிறேன்னு நான் கேட்கிறேன். சொந்த மாவட்டத்தில் 15 விவசாயிகள் மீது குண்டா சட்டம் போட்டது தெரியாது என்று சொன்னால் ஏவா வேலு அவர்கள், ஏடிஎம் வேலு அவர்கள் அமைச்சராக இந்த பொறுப்புக்கு லாயக்கா நீங்க சொல்லுங்கம்மா. இல்லை இல்லை, மாவட்ட கலெக்டர் தான் குண்டாசு கையெழுத்து போட்டார். இன்னைக்கு மாவட்ட தலைவருக்கு என்ன பொறுப்பு கொடுத்துட்டாங்க தெரியுங்களா? அவங்க பழைய மாவட்ட தலைவர் வேளாண் துறை இயக்குனர். இந்த அநியாயத்தை பார்த்துருக்கிறீங்களா?